Hello Chalakutis, welcome to my YouTube channel. Bison Kala Modernல நான் ஒரு சின்ன ரோல் பண்ணிருக்கேன். மாரி செல்வராஜ் சார் டைரக்ஷன்ல த்ரூ விக்ரம் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அந்த படத்துல எனக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சது அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அந்த வீடியோவோட எண்ட்ல மாரி செல்வராஜ் சார் கிட்ட ஷூட்டிங் அப்போ நான் திட்டலாம் வாங்குனேன். ஆல்சோ த்ரூ விக்ரம் பசுபதி சார் இவங்களோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படினு ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படினா நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி வீடியோவை நான் போட்டுருக்கேன். அதையும் பார்த்துட்டு இத பாருங்க. இன்னும் கூட உங்களுக்கு பெட்டரா புரியும். சோ கும்மிடிப்பூண்டி பக்கத்துல வந்து லொகேஷன் நல்ல பெரிய வாழைத்தோப்பு தோட்டம் அது மாதிரிலாம் இருக்கிற மாதிரி ஒரு லொகேஷன். மாரி செல்வராஜ் சாருக்கு இந்த வாழைத்தோப்பு அப்படின்னா ஒரு அப்சஷனே சொல்லலாம். வாழை படத்துல கூட பார்த்திருப்பீங்க. ஏன்னா சின்ன வயசுல அவர் அங்க நிறைய ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காரு. அதனால கூட இருக்கலாம். பியூட்டிஃபுல் லொகேஷனுங்க. அங்க ஷூட் பண்ற இடத்துல இருந்து கேரவேன் எல்லாம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு. சோ அங்க காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. நான் கரெக்டா 7 மணி போல ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் வந்து டயலாக் எனக்கு கொடுத்தாரு. சோ அதை நான் படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு என் மைண்ட்ல ஒரு கன்சீவ் பண்ணிட்டு இந்த சீன் இப்படிதான் அப்படின்ட்டு நான் ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு வந்துட்டேங்க. அப்புறமா ஷூட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாரி சார் வந்து திரும்ப அந்த சீனை லைட்டா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்றாங்க. நான் டயலாக பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஃபுல்லா டயலாக் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் ஓடி வந்தாரு. அவர்கிட்ட ஒரு சில கரெக்ஷன்லாம் வந்து மாரி சார் வந்து சொல்லி அமைச்சிருக்காரு. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாங்லாம் கொஞ்சம் ஊர்க்காரங்க ஸ்லாங் மாதிரி இருக்கணும், 90ஸ்ல நடக்கிற கதை அப்படின்லாம் சொல்லி அமைச்சிருக்காரு. எனக்கு எதுவுமே ஐடியா கிடையாதுங்க. ஏன்னா இந்த படத்துக்கு என்ன ஆடிஷன் எதுவுமே பண்ணல. பரியேறும் பெருமாளையும் நான் நடிச்சிருந்தேன். அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா பரியேறும் பெருமாள்ல ஃபுல் டயலாகோட அந்த சீன் என்ன அப்படின்ட்டு நான் ஆடிஷன்லயே ஒரு தடவை பெர்ஃபார்ம் பண்ணி ரிஹர்சல் பார்த்து, அதுக்கப்புறமா டேக் அப்போ போய் ரிஹர்சல் பார்த்து, கேமராவோட ரிஹர்சல் பார்த்து, அதுக்கப்புறமா ஒரே டேக்ல அந்த டயலாக பெர்ஃபார்ம் பண்ண டைரக்டர் மாரி சார்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு பரியேறும் பெருமாள்ல. ஏன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படி. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு கபடி பிளேயரா சான்ஸ் தரேன், அமீர் சாரோட கேங்ல ஒரு கேரக்டர் தரேன் அப்படி இப்படின்னு எங்கேயோ சுத்தி கடைசியில போலீஸ் கேரக்டர் தான் கிடைச்சது. அதுவும் லாஸ்ட் மினிட்ல ஓகே பண்ணாங்க அப்படின்றதுனால அந்த ப்ரிப்பரேஷன்லாம் இல்ல, என்ன ஆடிஷனும் பண்ணல. சோ என்ன சீன் என்ன மூடு எனக்கு எதுவுமே தெரியாது. சோ அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, இதான் சீன் இதான் மூடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. திரும்ப நான் பெர்ஃபார்ம் பண்றேன். மாரி சார் நாட் ஹாப்பிங்க. ரெண்டாவது வாட்டியும் லைட்டா அவருக்கு கோவம் வந்துருச்சு. அங்க இருந்து வந்தாரு. என்ன பெர்ஃபார்ம் பண்றீங்க நீங்க, என்ன ஹீரோ மாதிரி பெர்ஃபார்ம் பண்றீங்க, ஏங்க ஊர்க்காரங்க நீங்க, ஒரு ஊர்க்கார போலீஸ் நீங்க, அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும், உங்க பாடி லாங்குவேஜ்லாம் ஏதோ ஒரு ஹீரோ மாதிரி இருக்கு அப்படின்னாரு. எனக்கா என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் கான்சியஸா அந்த ஹீரோ ஆட்டிடியூட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்ல, ஏதோ என்னோட பாடி லாங்குவேஜ் அப்படி இருந்திருக்கு. அவர் இரிட்டேட் ஆயிட்டாரு. அப்புறம் வந்து ஒரு சில கரெக்ஷன்லாம் அவர் சொல்றாரு. சரி சார் நான் இந்த வாட்டி கரெக்டா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாத்திட்டு 3வது டேக் போறோம். 3வது டேக்ல என்னோட உச்சரிப்புல என்னோட ஸ்லாங்ல ஏதோ அவருக்கு வந்து அன்ஹாப்பி ஆயிட்டாரு. அங்க இருந்து வந்தாரு. நேரா என்கிட்ட வந்து நீங்க இந்த சீன் என்ன மூடு, கதையில எங்க வருது, எப்படி பண்ணணும், ஏதாவது என்கிட்ட கேட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. இல்ல சார் நான் கேட்கல அப்படின்னு. கேட்டிருக்கணுமோ இல்லையா அப்படின்னாரு. நான் அமைதியா இருந்தேன். ஆக்சுவலா என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மாரி செல்வராஜ் சார் வந்து ஒரு பெரிய டைரக்டர் இல்லீங்களா. நான் வந்து ஜஸ்ட் ஒரு சீன் நடிக்கிறேன் இந்த படத்துல. நான் ஹீரோவா பண்ணிருந்தாலோ இல்ல படத்துல வரக்கூடிய வேற ஏதாவது பெரிய கேரக்டர் பண்ணிருந்தாலோ எனக்கு ஆப்வியஸா கதையை சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்ன சீன் என்ன மூடு எல்லாமே எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சீனுக்குலாம் நடிக்கும் போது எனக்கு கதையை சொல்லுங்க, எனக்கு மூடு சொல்லுங்க, சீனு சொல்லுங்க அப்படின்லாம் போய் சொல்லி, யூசுவலா பெரிய டைரக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டா கோவப்பட்டுருவாங்க, அதிக பிரசங்கித்தனம் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு இருக்கு. நான் பர்சனலா போய் கேட்க மாட்டேன். பட் என் கூட இருந்த ஆர்டிஸ்ட் இது மாதிரிலாம் போய் கேட்டு திட்டு வாங்கினதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். சோ இஃப் தி டைரக்டர் வாண்ட்ஸ் டு கம் அண்ட் கிவ் a few inputs அவரே கொடுப்பாரு, நம்ம போய் கேட்க கூடாது அப்படின்றதுனால தான் நான் அவரை கேட்கல. பட் இதை நான் மாரி சார் கிட்ட சொல்ல முடியாது. சார் நீங்க பெரிய டைரக்டர், நான் எப்படி சார் உங்ககிட்ட வந்து கேட்கறது அப்படின்னு சொல்ல முடியாது. சரி அந்த சமயத்துல அமைதியா இருந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கேட்டிருக்கணும் சார் நான் கேட்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சொல்லுங்க சார் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு சில சேஞ்சஸ்லாம் அவர் சொன்னாரு, அவர் நடிச்சு காட்டினாரு. சோ அது எல்லாத்தையும் நான் உள்ள வாங்கிட்டு அவர் சொன்ன மாதிரியே ஒரு 2-3 டேக்குக்கு அப்புறம் நான் நடிச்சிட்டேங்க. டேக் ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபைட் சீக்வன்ஸ் வருது. ஃபைட் மாஸ்டர் வந்து சூப்பர் சுப்ராயன் மாஸ்டரோட பையன் திலீப் சுப்ராயன். அந்த ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ லைவா மாரி சாரே வந்து ஃபைட் மாஸ்டர் கிட்ட சொல்றாரு, இது கொஞ்சம் சினிமாட்டிக்கா இருக்கு, இதெல்லாம் வேணா எனக்கு லைவா வேணும்னு ஃபைட் கூட கம்போஸ் பண்ணி காட்டுறாருங்க மாரி செல்வராஜ் சார். அந்த அளவுக்கு பயங்கரமா சினிமா மேல ஒரு அப்சஸ்டான ஒரு ஆளு மாரி செல்வராஜ். உண்மையிலே சொல்றேன், சினிமாவை ஒரு மண்டைக்குள்ள வச்சிருக்காருங்க. ஒரு நல்ல டைரக்டர் அப்படின்றவரு ஒரு சீனை எடிட் பண்ணி மைண்ட்லயே பார்க்க தெரியணும். அது மாரி சார் நல்லா பண்றாரு. நான் ஸ்பாட்ல அங்கேயே அவரை கவனிச்சேன். ஏன்னா அவர் வந்து டயலாக் எல்லாம் ஃபர்ஸ்டே எழுதிட்டு வந்து சீன் என்ன அப்படின்னு ப்ராப்பரா சீன் பேப்பரோட எல்லாம் வந்து அவர் ஷூட் பண்ணல. இப்போ அவர் மைண்ட்ல வச்சிருக்காரு இன்னைக்கு என்ன ஷூட் பண்ண போறோம் அப்படின்ட்டு. அங்க வந்து ஸ்பாட்ல இம்ப்ரோவைஸ் பண்ணி டயலாக் எல்லாம் எழுதுறாரு. எனக்கு கொடுத்த டயலாக்லயே ஏகப்பட்ட டயலாக் மாத்திட்டாரு ஸ்பாட்ல. அப்பனா பாத்துக்கோங்க, பயங்கர திறமைசாலி தாங்க அவர் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும். சோ ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா சகதிக்குள்ள தண்ணிக்குள்ள எல்லாம் விழுந்து எல்லாரும் த்ரூ விக்ரம் பசுபதி சார் நானு எல்லாருமே உள்ள இறங்கணும். அந்த சகதியில ஃபைட் பண்ணி தான் ஆகணும். இந்த டூப் போடுறது எதுவுமே கிடையாது. நல்லா லைவா அந்த ஃபைட்டை ஒரு 2 days ஷூட் பண்ணாங்க. நல்லா இருந்ததுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். த்ரூ விக்ரம் கிட்ட நானே ஹாய் சொல்லி ஐ எம் சோ அண்ட் சோ அர்ஜுன் ராம் அப்படின்னு சொல்லி கை கொடுத்தேன். அவரும் த்ரூ அப்படின்னு கை கொடுத்தாப்ல. பசுபதி சார் கிட்ட என்ன நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். அவரும் ரொம்ப நல்லா பேசினாருங்க. பசுபதி சார் சச் a gem, such a down to earth person. கொஞ்சம் கூட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட பேசுறோம் அப்படின்ற ஃபீலே அவர் எனக்கு கொடுக்கல. ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வெல்கமிங்கா இருந்தாரு. ஆக்சுவலா ஒரு சீன்ல நான் பசுபதி சார கண்ணத்துல அடிக்கணும். அது ஃபோர்ஸா
அடிக்கிற மாதிரி ஷாட்னா கூட ஓவர்லாப்ல ஏதாவது சீட் பண்ணிலாம் எடுத்துடலாம். பட் லைட்டா அப்படி கண்ணத்துல அடிக்கிற மாதிரி ஷாட் நான் 2-3 தடவை பண்றேன், அது சரியா படல. மாரி சார் வந்து ஒரிஜினாலிட்டி வேணும் அப்படின்னு கேக்குறாரு. நல்லா அடிங்க அப்படின்றாரு என்கிட்ட. நான் வந்து ஆப்வியஸா பசுபதி சார் ஏதாவது நினைச்சுக்க போறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். 2-3 டேக் அப்படியே தடவி வச்சேன். பசுபதி சார் இப்படி அடிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவரே கையால வச்சு அடிச்சு சொல்லிலாம் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் என் முகத்துல அப்படி வச்சு அடிச்செல்லாம் காமிச்சாரு. சரி சார் ஓகே சார் அப்படின்ட்டு அந்த கம்ஃபர்ட் அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் லைட்டா அடிச்சேன். அதுக்கப்புறம் அந்த ஷாட் ஓகே ஆச்சு. துருவ் விக்ரம் கொஞ்சம் ரிசர்வ்டா தான் இருந்தாரு. பட் அவருமே ரொம்ப தங்கமான பையன் தான். சி ஃபைட் அது மாதிரிலாம் வந்துருச்சுன்னா, அதுவும் இந்த மாதிரி ரியலா லைவா ஃபைட் எடுக்கும்போது ஒரு சில அடி மேல படுங்க. அந்த மாதிரி நான் ஏதோ கையை சுத்தும் போது துருவ் விக்ரம் மேல லைட்டா பட்டுருச்சு. டேக்கப்பா அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பார்த்து பாவமா பா கை பட்டுருச்சுப்பா பாத்துப்பா அப்படின்னாரு. ஐ ரியலி ஃபெல்ட் பேட். நான் உடனே அப்பாலஜைஸ் பண்ணி சாரி பிரதர், ஏன்னா தண்ணிக்குள்ள கையை சுத்தும் போது கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்குதுங்க. அதுதான் நான் அவர்கிட்ட சொன்னேன், சுத்தமா கண்ட்ரோல் இல்ல ப்ரோ, ஏதோ மிஸ் ஆகி பட்டிருக்கும், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு. பரவாயில்ல அப்படின்னாரு. சோ 2 பேருமே ரொம்ப தங்கமான ஆட்கள். அப்புறம் இந்த ஃபைட் சீக்வென்ஸ் ஷூட் பண்றப்போ அதுல ஒரு டயலாக் போர்ஷன் ஒன்னு இருந்ததுங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது. சோ இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் டயலாக் பேசுவேன், அதுக்கப்புறமா கவுண்டர் டயலாக் பசுபதி சார் பேசணும். இதை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்க. பட் அவங்க சீனை எக்ஸ்பிளைன் பண்ணல எனக்கு. இதான் உங்க டயலாக்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்க ஆக்ஷன்ல பேசுங்கன்னு போயிட்டாங்க. பட் அவங்க என்கிட்ட என்ன சொல்லிருக்கணும்னா, நீங்க இந்த டயலாக் பேசுவீங்க, இதுக்கப்புறமா கவுண்டர் டயலாக் பசுபதி சார் பேசுவாரு அப்படின்னு அவங்க எனக்கு சொல்லிட்டு போயிருக்கணுங்க. பட் அதை அவங்க சொல்லல. எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்றாரு மாரி செல்வராஜ் சார். அந்த தண்ணிக்குள்ள இருக்கும், மூச்சு வாங்கிட்டு இருக்கும். நான் என்னோட டயலாக பேசிட்டு பசுபதி சார் திரும்ப டயலாக் பேசணும் அப்படின்றது எனக்கு தெரியாதுங்க. அதனால பிளாட்டா இருக்கே, கேப் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மூச்சு வாங்குறேன், ஏதாவது நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஃபில் பண்றேன். உடனே கட்னாரு மாரி சார். அங்கிருந்து நேரம் வந்து அர்ஜுன் என்ன பண்றீங்க அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு மைக்ல. என்னாச்சு சார் அப்படின்னா, என்ன நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க, பசுபதி சார் டயலாக் இருக்கு, அவர் பேச வேணாமா அப்படின்னாரு. நான் நினைச்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம சொல்லலன்னா நம்மள எல்லாம் லூசுன்னு நினைச்சிருவாங்க, நம்மள ஆர்வ கோளாறு நினைச்சிருவாங்க அப்படின்ட்டு உண்மையை சொல்லிதான் ஆகணும்ட்டு நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டேன். சார் தப்பா எடுத்துக்காதீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு என் டயலாக மட்டும் தான் சொன்னாங்க, பதிலுக்கு பசுபதி சாரோட கவுண்டர் டயலாக் இருக்கு, சீன் என்ன எதுவுமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல சார், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. உடனே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஊந்துதுங்க ஒரு திட்டு. அறிவில்ல உனக்கு அச்சா உச்சான்னு பயங்கரமா புடிச்சு திட்டினாரு. ஒழுங்கா சீனை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு ஒரு மிரட்டிட்டு அதுக்கப்புறமா அவரே சொன்னாரு, நீங்க இதை பேசுவீங்க, இதுக்கப்புறமா பசுபதி சாரோட கவுண்டர் இருக்கு, அதுக்கு வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா உங்க டயலாக மறுபடியும் எடுங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி பண்ண, அதுக்கப்புறம் தான் அந்த டேக் ஓகே ஆச்சு. யூசுவலா நான் மாரி செல்வராஜ் சார் கிட்ட கவனிச்ச வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ஃபயரா இருப்பாருங்க, ரொம்ப டென்ஷனா இருப்பாரு, எல்லாருக்கும் திட்டு விழும். பட் டப்பிங் டைம்ல ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாரு. பரியேறும் பெருமாள்லே அப்படிதான். ஷூட்டிங் பண்றப்போ கொஞ்சம் ஃபயரா தான் இருந்தாரு, டென்ஷனா தான் இருந்தாரு. ஏன்னா ஆப்வியஸ்லி அவ்வளவு பெரிய க்ரூ எல்லாம் மேனேஜ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு சில பேர் தான் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்புறம் பரியேறும் பெருமாள் டப்பிங் அப்பெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசினாரு. இந்த வாட்டி டப்பிங் வந்து அவங்களோட அசிஸ்டன்ஸ் தான் பாத்துக்கிட்டாங்க. ஃபைனல் டப்பிங் கரெக்ஷன் பண்றப்ப மட்டும் மாரி சார் வந்து மைக்ல பேசிட்டு போயிட்டாரு. அவர் நான் மீட் பண்ணவே முடியல. அப்பெல்லாம் டப்பிங்ல எல்லாம் டென்ஷன் ஆகாம ரொம்ப ஈஸியா தான் வேலை வாங்குவாரு. மாரி செல்வராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் a perfectionist அப்படின்னு சொல்லலாம். டப்பிங்ல கூட அவருக்கு ஒரு சின்ன போர்ஷனா இருந்தாலும் அவருக்கு நினைச்ச அந்த ஃபீல் வரலனா திரும்ப நம்ம கிட்ட வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாருங்க. அந்த பெர்ஃபெக்ஷன் அவர் பாக்குறதுனால தான் சினிமால அவர் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. உண்மையிலேயே மாபெரும் கலைஞன் தான் அவர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ யா, திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் மாரி செல்வராஜ் சார் கிட்ட பைசன் படத்துல திட்டு வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் இதுதாங்க. நம்ம எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும், என்ன சின்ன விஷயம் பண்ணாலும், அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத கத்துக்கிட்டு ஈகோலாம் பார்க்காம மூவ் ஆன் பண்றது தான் என்னோட ஸ்டைல். நான் இந்த படத்துலயும் இந்த ப்ராஜெக்ட்லயும் அதான் பண்ணேன். சோ படம் தீபாவளி ரிலீஸ், எல்லாம் தியேட்டர்ல பாருங்க. பார்த்துட்டு அந்த ஒரு சீன், அந்த ஒரு குட்டி சீன், அதுல நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருந்தேன் அப்படின்னு என்கிட்ட ரீச் அவுட் பண்ணி சொல்லுங்க. ப்ரோ படத்துல அப்படி பாக்குறதுக்குள்ள போயிட்டே ப்ரோ, இதுக்கா நீ இவ்வளவு பேசின அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் பர்சனலா என்ன ஒரு சின்ன விஷயம் போனாலும், சின்ன ஒர்க்கா இருந்தாலும் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பேன். அதனால இதுவும் எனக்கு ஒரு பெரிய விஷயம் தாங்க. என்னோட கரியர்ல, என்னோட ப்ரொஃபைல்ல ஒரு சின்ன அங்கம். ஹோப்ஃபுல்லி இன்னும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பெரிய ரோல்ஸ் நான் பண்ணுவேன் வித் ஆல் யுவர் சப்போர்ட். Thank you so much for watching. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். Until then, tata bye bye, see you. வர்ட்டா மாமே டுர்ரே.